நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூரில் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி வழியாக திறந்து வைத்தார். திருவள்ளூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக ஊத்துக்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள வேடங்கிநல்லூர் பகுதியில் கடந்த 2023 ஜூன் மாதம் 5 ஏக்கர் பரப்பளவில் பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு பணி தொடங்கப்பட்டு தற்போது 4/3/2026 ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அதனை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், நகரமன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து, மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கொடியசைத்து பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டுக்காக தொடங்கி வைத்து பேருந்தில் பயணித்தனர். மேலும் இந்த பேருந்து நிலையமானது 56 பேருந்துகள் நிறுத்தம், வசதியான கடைகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறை, நிர்வாக அறை, உணவகம், ஏடிஎம் வங்கி, 2 காவலர்கள் அறை, கழிப்பறை வசதிகளுடன் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது.